இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவரை கூண்டாசில் அடைக்க போகிறேன்னு போலீஸ்காரங்க ரெடி பண்ணாங்கன்னு செய்தி வந்தது. இதுக்கடையில் 100 வழக்க போட்டான். இவர் ஏற்கனவே நிலவரிப்பில் ஈடுபட்டார். அட பாவிங்களா, இந்த திருமாவளவன் ஆளுங்களை அடிக்க வந்தவங்கள திருப்பி தற்காப்புக்கு தாக்குனாருன்னா இப்படியா கேஸை போடுவீங்க? காவல்துறைன்னா மான மரியாதையே போகுது. பொய் கேஸாக போட்டிங்கன்னா என்னையே அர்த்தம்? நான் ஏன் பொய் கேஸாக போட்டேன்னு சொல்கிறேன்னா, கேஸை போட்டு ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் உயரதிகாரிகள் பண்ணுற கூத்து. ஸ்டாலின் சொல்கிறாரு, திருமாவளவன் ஆளை திருப்பி அடித்தான்டா, அப்போ கேஸை போடுங்கிறாரு. அதுக்காக இப்படியா? உடனே நில வரிப்பு ஒன்று போட்டு கேஸை போட்டாங்க. ராயப்பேட்டை போட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு மாலை போடணும். அவர் தான் உண்மையிலே மனிதாபிமானம் உள்ளவர், சட்டம் தெரிந்தவர். இன்னும் சில மேஜிஸ்ட்ரேட்டெல்லாம் இருக்கான் ஒஸ்ட்டு. இவர் என்ன சொல்கிறாரு மேஜிஸ்ட்ரேட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னப்பா அவர் நில வரிப்பில் ஈடுபட்டதுக்கு இதுவே ஆதாரமே இல்லையா அப்படிங்கிறார். இல்லை அவர் பண்ணியிருக்காருன்னா தூக்கி மூஞ்சில் அடித்து, ஆதாரமே இல்லைப்பா, வழக்கு தள்ளுபடி செய்யலான்னு இவர் அனுப்பிட்டார். பாருங்கள் எவ்வளவு கேவலம். காரி துப்புறான்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஹைகோர்ட்டில் தான் இந்த குண்டர்கள் சட்டத்துக்கு காரி துப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மேஜிஸ்ட்ரேட் லெவல்லே போலீஸை காரி துப்புறாங்க. இப்படி போய் வழக்க போட்டு ஆளுங்கட்சிக்காரன் சொல்கிறானா இப்படியா இதாகிறது?